கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லி லெட்ஸ் கோ. அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெரும் கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இன்பத்தில் என்ன துணையவரே. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மெய்ப்பரே. இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். கடந்த சில வாரங்கள் சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இயேசுவை முகாமுகமாய் சந்தித்தவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். 3 பேரை நம்ம பார்த்தோம். ஒன்று சமரியா பெண்ணை யாக்கோபின் கிணறில் சமரியாவில் சந்தித்த இயேசு சுவிசேஷத்தை சொல்வதை குறித்த சில ஆழங்கள் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். போன சனிக்கிழமை மாலையில் யோவானுடைய வாழ்க்கை, த அப்பாஸ்டல் ஜான், த டிசைப்பிள் ஜான், அவருடைய என்கவுண்டர், அவர் முகாமுகமாய் இயேசுவோடு நெஞ்சில் சாய்ந்த சீஷனின் அனுபவங்களிலிருந்து நம்ம ஆழமாய் கற்றுக்கொண்டோம். சண்டே மார்னிங் மோசே முகமுகமாய் கர்த்தரை சந்தித்தான் என்று அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இயேசுவின் தாயாயிருந்த மரியாள், அவளை விட இயேசுவை நேருக்கு நேர் கண்டவர்கள் யாரும் இல்லை. இந்தெடுத்து பிறந்தபோதே அழகு முகத்தை பார்த்தபோது தேவன் மனித ரூபத்தில் வந்த முகத்தை பார்த்து தோளில் சுமந்த மரியாள், she had a face-to-face encounter with Jesus. She probably had the first encounter with Jesus. அவள் தான் முதல்ல இயேசுவை சந்தித்திருக்கணும்.
நிறைய அதற்கப்புறம் வாழ்க்கையில் பல சந்திப்புகள் மரியாளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இயேசு இந்த பூமியில் இன்கார்னேட் என்று சொல்வார்களே, அதாவது தெய்வம் சரீரம் படைத்து பூமியில் வந்து அவள் வீட்டில் அவளால் வளர்க்கப்படும் அளவிற்கு அது இன்கார்னேட் ஜீசஸை தோள்மேல் சுமந்து வளர்க்கிற பாக்கியத்தை மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இயேசு பிறந்து கொஞ்சம் நாள் ஆனபோது யூத கலாச்சாரத்தின்படி பிரதிஷ்டை செய்வதற்காக, டெடிகேட் பண்ணுவதற்காக தேவாலயம் கொண்டு போனார்கள். சிமியோன் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து, இதுதான் மெசையா, இவர் பிறப்புக்காக தான் நான் காத்திருந்தேன் என்று மரியாள் பக்கம் டெடிகேஷனில் திரும்பி நின்று அவர் இப்படி சொன்னார். இந்த வார்த்தை நான் உனக்கு சொல்கிறேன், இவனுடைய இந்த குழந்தை பிறந்து வளரும், ஆனால் உன் ஆத்துமாவை உருவ குத்தும், பட்டயத்தால் குத்துவது போல இருக்கும். he will pierce your soul என்று சொன்னார். அந்த நேரம் மரியாளுக்கு அந்த நேரம் எல்லாம் புரிந்திருக்காது. ஆனால் சிலுவையின் மரச்செவிட்டின் கீழ் நின்று அவரை அடித்து தொலைக்கும் போதும் சாகடிக்கும் போதும் உள்ளம் உடைவதையும், கேவலமாய் இயேசுவை ட்ரீட் பண்ணின ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய அலங்கோல ஆட்சியை காணும் போதும் ரொம்ப வேதனைப்பட்டால், கண்ணீர் வடித்து அழுதால். நிறைய நம்ம மரியாளை குறித்து ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கோம், மரியே நீ வாழ்க. ஸோ ஷீ நியூ சம்திங் வுட் ஹேப்பன் தட் வுட் அஃபெக்ட் ஹர் கிரேட்லி. தன்னை மிகவும் வேதனைப்படுத்தும் சம்பவங்கள் நடைபெறும் என்று மரியாளுக்கு நன்றாய் தெரியும். சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது மரியாளை பார்த்து யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் மகன் என்று. யோவானை பார்த்து இதோ உன் தாய். அவர் மரித்தார். மரித்தபோது யோவான் தன் தாயாகிற இயேசுவின் தாயை தன் வீட்டில் அதற்கு பின்பு மரிக்கும் வரைக்கும் பராமரித்தார் என்ற சரித்திரத்தையும் வேதத்திலும் ஏடுகளிலும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவகுமாரன் என்ற ஒரு சந்திப்பு, என்கவுண்டர் நம்ம விசுவாசிகளாய் மாறி, அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது தேவனை வார்த்தையினாலும் பல விதங்களிலும் we keep on having encounters with God. தேவனோடு கூட சந்திப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து மரியாளனுடைய சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக உங்கள் கூட பேசிட்டு கரெக்டாக 10 மணிக்கு முடிக்கலாம் என்று கருதுகிறேன். ஆல்ரைட், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 10 வசனம் இருப்பதனால் நானே இங்கிலீஷில் வாசித்துறேன். நீங்கள் தெரிந்த பகுதி உங்கள் வேதத்தில் பாருங்கள். On the third day there was a wedding in Cana of Galilee, and the mother of Jesus was there. Now both Jesus and his disciples were invited to the wedding, and when they ran out of wine, the mother of Jesus said to him, they have no wine. Jesus said to her, woman, what does your concern have to do with me? உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? My hour has not yet come. His mother said to the servants, whatever he says to you, do it. Now there were set there 6 water pots of stone, 6 water pots of stone according to the manner of purification of the Jews, containing 20 or 30 gallons apiece. Jesus said to them, fill the water pots to the brim. Fill the water pots to the brim, to the full. And he said to them, draw some out now and take it to the master of the feast. And they took it. When the master of the feast had tasted the water that was made wine, and did not know where it came from, but the servants who had drawn the water knew, the master of the feast called the bridegroom. And he said to them, every man at the beginning sets out the good wine, and when the guests have well drunk, then they give the inferior. You have kept the good wine until now. போன வாரம் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொன்னேன். இந்த கல்யாணம் மேக்சிமம் தியாலஜியன்ஸ் நம்புகிறார்கள் இது யோவானுடைய கல்யாணம். இயேசுவின் தாய், அதனால தான் அதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக கலந்துருக்காங்க. யோவான் தன்னை எதுலேயுமே தன் பெயர் சொல்லி எழுதவில்லை. ஒன்று இயேசு ரொம்ப நேசிக்கிற சீஷன், இல்லைனா அந்த சீஷன் என்று அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் நம்புகிறார்கள், நிறைய இறையியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் இட் இஸ் ஜான்ஸ் வெட்டிங். அதனால தான் இயேசுவும் தன் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். மரியாள் தன் தாயார் அங்கே அதில் இருந்தார்கள். மரியாளுடைய சகோதரியாய் சலோம் இருந்திருக்கலாம். சலோமுக்கு பிறந்தவர்கள் தான் யோவான்.
ஸோ தன்னுடைய சிஸ்டர் சன்னுடைய வெட்டிங்க்கு தான் மேரி அங்கே நின்று செயல்படுகிறார் என்றும், அதனால் இயேசு அங்கே வந்திருக்கிறார். ஏன் மரியாளுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? திராட்சரசம் குறைப்பட்டது சரி, ஆனால் ஏன் இவ்வளோ கருசனையாக அவங்க இருக்காங்க அப்படின்றத, சொந்தமாக இருக்காங்கன்றது புரிஞ்சுக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்தில் இப்படி வேட்டிக்கு மச்சி கட்டி நிற்பீங்க அப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் நடந்த கல்யாணங்கள் 7 நாள் நடக்கும், சில கல்யாணங்கள் 8 நாள் நடக்கும். யூத கல்யாணம் நண்பர்கள் குடும்பங்கள்லாம் லீவ் போட்டுட்டு 7 நாள் லீவ் போட்டுருவாங்க. 8 நாள் 7 நாள் கல்யாணம். ஸோ ஹனிமூன்லாம் கிடையாது. எல்லோரும் வந்து அந்த மணவாளனையும் மணவாட்டியையும் ராஜாவாக ராணியைப் போல கொண்டாடுவார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. 3வது நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய ஆழங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 7 நாள் கல்யாணத்தினுடைய 3வது நாளில் திராட்சரசம் குறைப்பட்டது. they ran out of wine. அது குடும்பத்திற்கு அல்லது தம்பதியாருக்கோ அல்லது குடும்பத்திற்கோ அது ஒரு வெட்கக்கேடு. இது நீண்ட காலம் மனுஷர்கள் பேசுவார்கள். ஒரு கல்யாணத்தில் சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, நல்லா இல்லைன்னு நீங்கள் லீவெல்லாம் போட்டு அவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் போய் உங்கள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா காலம் அவங்க கல்யாணத்துக்கு போய் தின்னோம் பாரு அப்படின்னு சொல்வீங்க. அது வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அது நல்லா போகலை. மரியாள் ரொம்ப அப்செட் ஆகிறா. ஏன்னா திராட்சரசம் குறைப்போட்டு 7 நாள் 8 நாள் லீவ் போட்டுட்டு எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தால் இங்கே எல்லாருமே கஷ்டப்படுற நேரம் பார்த்தபோது இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன், கவனமாக கேளுங்க. மரியாள் யார்கிட்ட போனா? திராட்சரசம் குறைப்பட்ட உடனே மரியாள் யார்கிட்ட போனா? இயேசுக்கிட்ட போனார். நான் என்ன கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இயேசுக்கிட்ட போனோம்? அவர் என்ன திராட்சை தோட்டம் வச்சுருக்காரா? இல்லை திராட்சை ஆலை வச்சுருக்காரா? உடனே ஆர்டர் பண்ணி இல்லைப்பா ஒரு 500 லிட்டர் கொண்டு வந்து ஊற்றுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் நான் ஃபேக்ட்ரியை வச்சுருக்காரு. அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்போ மரியாள் ஏன் இயேசுக்கிட்ட போகணும் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய வாசித்த 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். this beginning of miracles, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சைன்ஸ்னு சொல்லியிருக்கு, அடையாளங்கள். Jesus did in Cana of Galilee and manifested his glory and manifested forth his glory and his disciples believed in him. இதுதான் முதல் அடையாளம் அப்படின்றாங்க. இயேசு தன்னுடைய ஊழியத்தில் செஞ்ச முதல் அடையாளம். ஆமென். ஸோ அற்புதம் வேற, அடையாளம் வேற. தன்னுடைய தான் தான் மேசையா என்று நிரூபிப்பதற்கு ஒரு அடையாளமாய் காட்டுவது அற்புதம். ஆமென். உங்களுக்கு நடக்கிற அற்புதங்கள் வேற, இங்கே நடக்கிற அற்புதம் என்பது டு மேனிஃபெஸ்ட் forth his glory. நான் தான் வானம் விட்டு இறங்கி வந்த மேசையா என்று நிரூபித்து காண்பிப்பதற்கு, தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த உரையின்படி பிறந்த மேசையா என்று தன்னை நிரூபித்து காட்டுவதற்கு நடைபெறுகின்ற அடையாளங்கள் தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள். ஆமென். ஸோ மரியாள் இயேசு கிட்ட வந்து சொல்கிறா, திராட்சரசம் குறைப்பட்டுச்சு. ஏங்க பந்தி விசாரணைக்காரன் இருக்காங்க, கல்யாணம் நடத்துகிறவங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னு தெரியாது, கேட்ரிங் யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்கணும். இயேசு கிட்ட ஏன் வரணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வேண்டாத கேள்வி. ஏன் இயேசு கிட்ட வந்தார் அப்படின்னு. ஆமாம், நான் சொல்வதை உபதேசமாய் மாற்றாதீர்கள், நான் சொல்வதை ஒரு வேத கொள்கையாய் மாற்றாதீர்கள், ஒரு நகைச்சுவையாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இருந்த வீடுன்னு வச்சுக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த காலத்துக்கு சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் மரியாளும் ஜோசஃபும் பர்த்டே கொண்டாடுறாங்க. எப்படி வச்சுங்களேன், இயேசுக்கே பர்த்டே இல்லை, ஏதோ ஒரு குழந்தை பர்த்டே அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறாங்க. ஒரு 100 குழந்தைங்க வந்திருக்காங்க இயேசு வீட்டுக்கு. அங்கே என்ன இருக்குது? ஸ்விம்மிங் பூல் இருக்குது. என்ன இருக்குங்க? ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் கேக் வெட்ட போகிறாங்க, பிரியாணி சாப்பிட போகிறாங்க, எல்லாம் ஏற்பாடு இருக்குது. எல்லாம் தண்ணியில் இறங்கி நீச்சல் அடித்து டமால் டமால் குதிக்குது. நம்மால் நடந்து போயிட்டார். யாருமே உயிரோடு இல்லையோ, தண்ணி மேலே நடந்து போயிட்டார். உடனே மரியாள் பார்த்து, டேய் எல்லாரும் குளிக்கிற மாதிரி நீ குளிடா, என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவர் என்ன செய்யற, தண்ணி மேலே. நான் சொல்லிட்டேன், திரும்ப இதை உபதேசமாக மாற்றாதீங்க. நான் கேள்வி கேட்குறேன், ஏன் மரியாள் இயேசு கிட்ட போகணும்? ஆமென். ஏன்னா மற்ற பிள்ளைங்களாலலாம் அப்படி தண்ணி மேலே நடக்க முடியல. மரியாளின் உதரத்தில் தோன்றிய இந்த பிள்ளை தற்செயலாக பிறந்த பிள்ளை அல்ல, அவர் தேவகுமாரன். ஆல்ரைட். ஸோ இப்படி வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம், ஏன் மரியாள் இயேசு கிட்ட போகணும்? கான்ட்ராக்டர் கிட்ட போயிருக்கலாம், இல்லை கேட்ரிங் ஏஜென்ட் கிட்ட போயிரு, திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு போய் கூப்பிட்டு எங்கே தான் எடுத்துகிட்டு வாயான்னு சொல்லி சண்டை போட்டுக்கலாம்.
இயேசு கிட்ட ஏன் போனாங்க அப்படின்னா, இப்படி நினைக்கலாம்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டில் ஒரு பூனை இருந்திருக்கு. இப்படி வச்சுக்கலாமா? சும்மா வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், நகைச்சுவை எடுத்துக்கங்களேன், உபதேசமாக மாற்றாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பூனை இருக்குது, அதுக்கு பிட்டுன்னு பேர். இந்த பிட்டு ரோட்டில் விளையாடும் போது அந்த வழியாக வந்த குதிரை ரதம் இருக்குது பாருங்கள், அது ஏறி செத்து போச்சு அப்படின்னு வச்சுங்களேன். உடனே மரியாளும் வீட்டில் தான் ஓடிப்போய், ஐயோ நம்ம பிட்டு செத்து போச்சு, ரதம் சக்கரம் ஏறி செத்து போச்சு அப்படின்னு. இயேசு அங்கே வந்து நின்று பிட்டு அப்படின்னு கூப்பிட்டாரு. இருக்கீங்களா உயிரோட? பிட்டு உயிரோடு எழுந்து திரும்ப வந்துட்டான். இதை மரியாள் பார்க்குறா. இன்னும் சொல்லட்டுமா, ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறார். ஸோ ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கார். சுவாரஸ்யமாக கேட்குறீங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருக்கும்போது மரியாள் சொல்கிறேன், 6 மணி ஆச்சுரா, 6:30 மணிக்கெல்லாம் கடை மூடிடுவாங்க, இன்றைக்கி ராத்திரி அப்பம் செய்கிறதுக்கு என்ன இல்லை, மாவு இல்லை. ஸோ நீ தயவுசெய்து கடைக்கு சீக்கிரம் போய் மாவு வாங்கிட்டு வான். என்னம்மா நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நீ வேறு இந்த நேரம் மாவு வாங்கிட்டு வான்னு சொல்கிற, போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு திரும்ப போய் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் பாரேன். திரும்ப மரியாள் போய் பாத்திரத்தில் பார்த்தா பாத்திரம் நிறைய மாவு நிறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை பெருக செய்கிற வல்லம் உள்ளவர். இப்படி நான் சொல்லிகிட்டே போன நேரம் ஆகிடும். இப்படியெல்லாம் சிலதெல்லாம் ஒருவேளை என்ன அப்புறம் திட்டுவீங்க, இதெல்லாம் இல்லாததில் சொல்ல, ஒருவேளை இதெல்லாம் நடந்ததுனால் இதை கண்ட மரியாளுக்கு தெரியும், இந்த நேரத்தில் இயேசு கிட்ட சொன்னா சிலதெல்லாம் நடந்துருமோ, இந்த திராட்சரசத்தை அவரால் உண்டாக்க முடியும் என்று தெரிஞ்சதுனால தான் அவர் வேறு யாருக்கிட்டையும் போகாம இயேசு கிட்ட போய் சொல்றாரு, திராட்சரசம் குறைப்பட்டுடுச்சு. இருக்கீங்களாங்க? The wine is over. We ran out of wine. Mary goes to Jesus. Amen. உடனே இயேசு அவளை பார்த்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இயேசு அவர்களை பார்த்து, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் வேலை இன்னும் வரவில்லை. இப்படி வச்சுக்கலாமா? இந்த பக்கம் வேலைக்காரங்க நிற்கிறாங்க, இங்கே பானையெல்லாம் இருக்குது, அந்த கால் கழுவுற பானைகள், செரிமோனியல் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்தின்படி, மத கலாச்சாரத்தின்படி பாதம் கழுவி உள்ளே வர வச்சுக்கிற பாத்திரங்கள். வருவாங்க, கழுவாங்க, போவாங்களே தவிர அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடையாது. அங்கே வேலைக்காரங்க, இந்த பக்கம் இயேசு நிற்கிறார், இந்த பக்கம் யோவான்லாம் நிற்கிறாங்க. மரியாள் சொல்லியிருப்பார், திராட்சரசம் குறைப்பட்டுச்சு. உடனே அவர், ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் வேலையே இன்னும் வரல, இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொன்னார். உடனே மரியாள், இருக்கீங்களா பைபிள் படித்தோமா? உடனே மரியாள் இயேசு அப்படி பார்த்துட்டு, கச்சாடியில் தண்ணியை ஊற்றுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டா. இயேசு கிறிஸ்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு அர்த்தம், உன் தாயையும் உன் தகப்பனையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு, அப்படியே நீ பண்ண மாட்டேன்னா சொல்கிற, தண்ணி ஊற்றுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அவருக்கு வர வழியே இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். தாயை என்ன செய்யணும், கணம் பண்ணணும். உடனே அவர், உங்களுக்கு தெரியும் நிச்சயமான கதை உங்களுக்கு தெரியும். ஆமென். திராட்சரசம் இல்லை என்று மரியாள் சொன்னபோது he said, it is not my time yet, இன்னும் என் நேரம் ஆகவில்லை. But she didn't take no for an answer. அவர் நோ என்று எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக அவர் சொல்வதை செய்யுங்கள் என்றார். ஆமென். இயேசு உடனே அந்த காரியத்தை செய்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு மரியாள் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ப்ரொஃபவுண்டான வேர்ட். பைபிள் படிக்கிறவங்களும் அற்புதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் உங்களுக்கு நல் செயல்களை செய்வதற்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மரியாள் சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அற்புதம் வேணும்னு சொல்கிறாங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரியம் தாங்க அற்புதத்திற்கு ஒரு பெரிய அடையாளம். அவர் என்ன சொல்றாரோ நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்ககிட்ட ஒன்று சொன்னார்னா ஜெபியுங்கள், கீழ்ப்படியுங்கள். 3 முறை சொல்கிறேன், ஆமீன் சொல்லுங்க. ஜெபியுங்கள், கீழ்ப்படியுங்கள். அவர் சொன்னாரா, அந்த விஷயத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க, அதை கீழ்ப்படிங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் அற்புதம் காண்பீர்கள். இன்னொரு முறை கேட்க, அற்புதம் வேணுமா? சிலதெல்லாம் நடக்கணுமா? தண்ணீர் ரசமாய் மாறணுமா? ஓபே, கீழ்ப்படியுங்கள். கடவுள் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? அற்புதம் தருவார். ஆமென். 3 வார்த்தைகளை தான் இன்னைக்கு தருவதற்கு எனக்கு நேரம் உண்டு. நம்பர் 1, முதலாவது, இங்கிலீஷில் தமிழில் சொல்கிறேன், கீழ்ப்படிதல்
அளக்க முடியும். ஆமென். obedience can be measured. கீழ்ப்படிதலை நம்மால் அளக்க முடியும். விசுவாசிகளே, கீழ்ப்படியணும். ஆனா உங்க கீழ்ப்படிதலுக்கு அளவுகள் இருக்கு. obedience is measurable. It can be measured. ஆமென். ஆண்டவர் தண்ணி ஊத்த சொன்னார். எப்படியாவது ஊத்துன்னு சொன்னாரா? எவ்வளவு வேணா ஊத்துன்னு சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? கச்சாடி நிரம்பும் வரைக்கும், up to the brim ன்னு சொல்லியிருக்கு. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் up to the brim ன்னு எழுதியிருக்கு. ஸோ நீங்க அதனுடைய மூடிய அளவிற்கு நீங்கள் ஊத்த வேண்டும் என்று சொன்னார். பாதி வரைக்கும் ஊத்த சொல்லலை, முழுமையாக ஊத்த சொன்னார். ஆமென். நான் சொல்லட்டுமாங்க, நீங்க பாதி ஊத்திருந்தீங்கன்னா பாதி தான் கிடைச்சிருக்கும். நீங்க முக்கா ஊத்திருந்தீங்கன்னா முக்கா தான் ஊற்றி கிடைச்சிருக்கும். நீங்க ஃபுல்லா ஊத்துனனால தான் ஃபுல்லா கிடைச்சது. அப்போ உங்க கீழ்ப்படிதலுக்கு என்ன இருக்குங்க? அளவு இருக்கு. நான் சொல்ற ஆழம் எனக்கு விளக்க நேரம் இல்லை. கீழ்ப்படிதலுக்கு என்ன இருக்கு? அளவு இருக்கு. நிறைய விஷயங்கள் இதை நிறுத்தி சொல்லணும், பட் எனக்கு அது தேவையில்லை. இயேசு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து சொன்னார், எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். So obedience is measurable. Amen. Obedience is measurable. Hallelujah. எந்த 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 அளவுக்கு நீ கீழ்ப்படுகிறியோ அந்த அளவிற்கு அந்த கீழ்ப்படுதலை அளக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமா? ஒரு நாள் எங்கள் வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, பெஞ்சமினை கூப்பிட்டு, டேய் உன் ரூம் எனக்கு ஒழுங்காக பெருக்குடா அப்படின்னாங்க. நேராக போனான், ஒரு தொடப்போன்னு எடுத்தான், 2 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டான், முடிச்சிட்டேன் அப்படின்ட்டான். போய் அந்த ரூமை பார்த்தா அந்தந்த குப்பை மூலையில் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காரு? பெருக்கி இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஆனால் கீழ்ப்படிந்த அளவு அவன் 2 நிமிஷத்தில் அந்த ரூம் பெருக்க முடியாதுங்க. ஒரு 30 நிமிஷம் பெருக்கி இறுக்கி தொடச்சிருந்தா தான் அந்த ரூம் நல்லா இருக்கும். ஸோ obedience is measurable. நீங்களும் சிலர் சபைக்கு வரீங்க, விசுவாசியாக இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கீழ்ப்படுதல் இருக்குது. ஆனால் கீழ்ப்படுதலுக்கு அளவு நீங்கள் வச்சுருக்கீங்க. எந்த அளவிற்கு நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் கர்த்தர் உங்களுக்கு. புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமேன். இப்படி பண்ணலாமா? நம்ம மகனை கூப்பிட்டு சொல்கிறோம், டேய் ஒழுங்காக படிடா, எக்ஸாம் வந்துச்சு, ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, ஒழுங்காக படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ தூரம் படித்தான்றது எப்படி தெரியும்? அவ்வளோதான், மார்க் வரும்போது தெரியும். கீழ்ப்படிதலுக்கு என்ன இருக்குங்க? அளவு இருக்குங்க. அவன் ஃபுல்லாக கீழ்ப்படிஞ்சுங்க, அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தா மார்க் என்ன வந்திருக்கும்? 80, 90, 100ன்னு வந்திருக்கும். ஒரு குழந்தை 5 சப்ஜெக்ட்லேயும் 20 ஃபெயில் ஆகிருக்கான். 1 மட்டும் 36 வாங்கி ஜெயிச்சிட்டான். ஏன்டா இப்படி வாங்கியிருக்க மார்க்டா? 1 மட்டும் ரொம்ப படிச்சிட்டேம்மா அப்படின்னு. அதிலே 36 தான் கிடைச்சிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கான் என்பது எங்கே தெரியுதுங்க? obedience is measurable. நம்ம கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பேசுகிற ஆழம் இட் இஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் அண்ட் டீப். இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் வெரி தியோலாஜிக்கல். பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கீழ்ப்படிதல் அளக்கத்தக்கது. கீழ்ப்படிவேன்னு சொல்கிறவங்களா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? obedience கொடுப்பதில் கூட கொடுக்கும் கீழ்ப்படிதல் என்ன இருக்குங்க? அளவுகள் இருக்கு. ஆமேன். obedience is measurable. கீழ்ப்படிதல் அளக்கத்தக்கது. ஆமேன். ஸோ நிறைய ஸ்டோரி சொல்லிட்டு போகலாம். பக்கம் சொல்ல கீழ்ப்படிவதற்கு என்ன இருக்குங்க? 8 மணிக்கு சர்வீஸுக்கு 8:45 வர்றது ஒரு கீழ்ப்படிதல் தான். அதே 8 மணி சர்வீஸுக்கு 7:45 ஓடி வந்து உட்கார்றதும் கீழ்ப்படிதல் தான். அதுக்கு என்ன இருக்குங்க? அளவுகள் இருக்கு. ஆமென். ஓகே, லெட்ஸ் கோ ஆன். நம்பர் 2 இப்படி சொல்கிறேன். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் உற்சாகமாக இருக்கணும். கீழ்ப்படிதல் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். இந்த இந்த 6 கற்சாடிகள், செரிமோனியல் வாஷிங் பாட்ஸ், கலாச்சாரத்தின்படி, மத கலாச்சாரத்தின்படி பாதங்கள் கழுகும் பாத்திரங்கள். ஆமென். வராங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி ஊற்றுறாங்க, போகிறாங்களே தவிர அந்த பாத்திரத்தை யாரும் ரொம்ப சுற்றி வர்றதெல்லாம் இல்லை. வராங்க, கொஞ்சம் தண்ணியை முண்டு காலில் ஊற்றுறாங்க, போயிடுறாங்க, கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு போயிடுறாங்க. அந்த பானைகள் டெட் ரிலிஜன், செத்துப்போன மதம். சபையாரே, நீங்களும் நானும் சும்மா வந்து உட்கார்ந்து போற ஜாதி அல்ல. தேவன் நம்மை அழைச்ச அழைப்புக்கும் கால்வரிக்கும் நம்முடைய கீழ்ப்படிதல் உற்சாகமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் வந்தாங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பானை கிட்ட எவனும் வர்றதே இல்லை. இப்போ தண்ணி திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. இயேசு அதில் குறுக்கிடுறாரு. இயேசு குறுக்கிட்டு தண்ணீர் என்ன மாற்றிட்டாரு? ரசமாக மாற்றிட்டாரு. ரசமாய் மாறிய போது மொத்த பேர் அதை சுற்றி தான் வரானுங்க. புரியவே இல்லை உங்களுக்கு? எல்லாருமே எங்கே இருக்காங்க? அடிக்கடி எங்கே வராங்க? இந்த பானையாண்ட வராங்க. பானையாண்ட வர்றது மட்டும் இல்லை, கூப்பிட்டு யோவானை கேட்குறாங்க. யோவான சொந்தக்காரங்க, எங்கடா இந்த பானை, இந்த டேஸ்டே வேற மாதிரி இருக்கு என்று அந்த பானையை சுத்தி 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 பேசிக்கிட்டே வந்தாங்க. உற்சாகத்தை காட்டினார்கள். காரணம், இயேசு உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடும் போது உங்கள் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணுங்க? உற்சாகமா இருக்கணும். வந்து காலில் தண்ணி ஊத்திட்டு ஒரு மதவாதியை போல போவதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் உற்சாகம். அப்படியே வந்து எங்கேயாவது பார்த்துக்கிட்டு ரெண்டு கண்ணை அப்படியே ஏற எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து ஒரு மெழுகுதிரியை பார்த்து போறதல்ல எங்க கிறிஸ்தவம். நம்ம கிறிஸ்தவம் உற்சாகம். ஸ்டீவ மாதிரி பாடணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பானை தான் அன்னைக்கு அந்த கல்யாணத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா ஒரு முறை குடிச்சவன் திரும்பியும் வந்து என்ன செய்யறான்? குடிக்கிறான். திரும்ப திரும்ப வரான். வரவன்லாம் என்ன கேட்குறான்? என்னடா இப்படி, நாங்களும் ஊற்றி இருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வெயிட் இல்லையே அப்படின்னு. ஓகே, கிறிஸ்டியன் வாக் வித் காட் இஸ் நாட் செரமோனியல் வாஷிங் பாட். கம் சிட் அண்ட் கோ. நிறைய கிறிஸ்தவர்கள் வராங்க, உட்கார்றாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அசைவில்லை. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்கள் கீழ்ப்படிதல் உற்சாகமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கடவுள் அற்புதம் செய்கிறார். யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை மரியாள் சொன்னதை சொல்லும் போது ஏகோபித்தாமின்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ கீழ்ப்படிதலுக்கு என்ன உண்டுங்க? அளவு உண்டு. ஹல்லேலூயா. நம்பர் 3 and I will close it. obedience. கீழ்ப்படிதல் தான் இதய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு திறவுகோல். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு செஞ்ச முதல் அற்புதம் என்று பைபிளில் யோவான் சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறது. ஒருத்தரை சுகமாக்கினார், ஒரு குஷ்ரோகி சுகமாக்கினார், ஒரு மரித்தவரை எழச் செய்தார் என்பது இங்கே முதல் அற்புதம் அல்ல. கவனிக்கணும் முடிச்சிட்டேன். The first miracle is not healing somebody. It is not dead raised or nothing else. ஒரு குடும்பத்தை வெட்கத்திலிருந்து காப்பாற்றுறார். திரும்ப சொல்றேன், நீங்க சொல்லுங்க. முதல் அற்புதம் என்ன தெரியுமாங்க? ஒரு குடும்பத்தை வெட்கத்திலிருந்து காப்பாற்றுறார். Hallelujah. His first miracle was a blessing a family at a marriage. ஒரு குடும்பத்தை கல்யாணத்தில் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. ஒரு பிள்ளையின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Amen. ஆண்டவர் உங்களை பற்றி விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்க இதயத்தை அவர் பார்க்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்க இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். எத்தனை பேருக்கு தெரியும்? முதல் அற்புதம் செத்தவனை எழுப்பினதல்ல, கேன்சர் சொஸ்தமானதல்ல, காது கேட்பதல்ல, குருடன் அல்ல, ஒரு குடும்பத்தின் தலைகுனிவை தூக்கி நிறுத்தியதுதான் முதல் அற்புதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி இந்த பைபிள் ஸ்டடியினுடைய 3 பாயிண்ட்டுக்குள்ள சொல்றேன். நீங்க உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறத விட என் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அந்த வாய்ப்பை கர்த்தருக்கு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. not partial obedience. ஆமென். measurable obedience பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிதலில் சிறந்தவர்களாக இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை வெற்றியோடு நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறத விட என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன நான் ஆசீர்வதிக்கிறத விட என் தேவன் என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த சீக்ரெட் தெரிய மாட்டேங்கிறது. அதனால தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தரித்திரத்தில் வாழ்கிறார்கள். ஏன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்றேன். உங்களை விட அதிகமாக உங்களை ஏன் ஆசீர்வதிப்பார் நான் சொல்றேன். 2 விஷயம் சொல்றேன். ஒன்று, உங்களை விட அவர் ஐஸ்வர்யவான். உங்களை விட அவருக்கு எல்லாமே இருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நினைச்சார்னா உன்னை எங்க வேணா வச்சு ஆசீர்வதிப்பார். விசுவாசமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? My God has more potential to bless you more than you can bless you. உன்னை நீ ஆசீர்வதிக்கிறத விட என் தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க
நான் சொல்றேங்க, உங்களை விட்டுருங்களேன். என் படிப்பை விட, என் திறமை விட, நான் செஞ்ச நாடுகளை விட, பிரயாணங்களை விட என்னை கர்த்தர் உயர்த்தியது நான் அல்ல, கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். ரெண்டாவது, ஏன் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றேன், நீ உன்னை நேசிக்கிறத விட என் ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன். எவ்வளோ 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 தூரம் அதை ஒரு உற்சாகமாகவே எடுத்துக்கல பாருங்க. அது செரிமோனியல் ரிலிஜியஸ் வாஷிங். ஒரு எது இன்னைக்கு சண்டேங்க சர்ச்சுக்கு போனங்க, போலன்னா கடவுள் கோச்சு பாருங்க. ஹே, அதெல்லாம் உங்க ஆராதனை. உன் ஆராதனை கர்த்தர் குறிக்கிடுற கச்சாடிகளை சுத்தி சுத்தி வருகிற உற்சாகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். கடமைக்கெல்லாம் கிறிஸ்தவனா இருக்காதீங்க, உற்சாகமா இருங்கள், மன நிறைவோடு இருங்கள். ஹல்லேலூயா. ஸோ ஏன் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார்னு உங்களை விட அவர் ரொம்ப பெரியவர். எதுவும் முதல்ல அதை நம்புறீங்க. அது ஏரில் பாருங்க, உட்கொள்ள முடியல பாருங்க. உங்களை விட இயேசு ரொம்ப, நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறத விட உங்களை நிறைய ஆசீர்வதிக்கிற திறமை அவருக்கு இருக்கா இல்லையா? ரெண்டாவது, ஏன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, நீ உன்னை நேசிக்கிறத விட உங்க பிள்ளைக்காகவே நீ உயிரை கொடுக்க மாட்ட, ஆனா அவரு உயிரை உனக்காக கொடுத்தார். புரிஞ்சவங்க இருந்தா நல்ல ஒரு அழகா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 37 சங்கீதம் 37:4 இப்படி சொல்லுது, கர்த்தருக்குள் முடிக்க போற, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு டிலைட்டாரு, சந்தோஷமா இரு மனசுல. ஆமேன். மனசுல சந்தோஷமா இரு. உன்னுடைய இதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஸோ கீழ்ப்படிதல் என்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அந்த அந்த வேர்டை இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லட்டுமா? 37:4 சங்கீதத்தை. ஆமேன். கீழ்ப்படி, நிறைய அற்புதம் நடக்கும். புரியல? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு. இப்போ என்ன சொல்ற, பானையை சுத்தி நீ சும்மா ஒரு கடமைக்கு தண்ணி ஊத்திட்டு போற விசுவாசியா நீ ஒரு மதவாத கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. மாறாக உற்சாக கிறிஸ்தவனா இருந்து உன் கீழ்ப்படிதல் அளக்கத்தக்கதாக, உன் கீழ்ப்படிதல் ஆழம் இருந்துச்சுன்னா, உன் கீழ்ப்படிதல் உற்சாகம் இருந்துச்சுன்னா, ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேங்க, நான் கையை தட்டி பாடுவாங்க, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாருங்க, இன்னைக்கு வசனம் எனக்கு வருங்க, நான் அடுத்த வாரம் இப்படி கர்த்தருக்குள் நீ மனமகிழ்ச்சியா இருந்தினா, அது பேராஃப்ரேஸ் பண்ணிடுவோம், கீழ்ப்படிஞ்சினா அற்புதம் நடக்கும். சோ சிம்பிள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? குமாரனே உனக்கு தந்தார், உன்னை மீட்டு கொண்டார், உன் வியாதிகள் எல்லாம் சிலுவையில் சுமந்தார். இதெல்லாம் எதுக்கு செஞ்சார்? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த. சொல்லிட்டே போகல, நேரம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு, செழுமை பேசுகிறார்கள். முன்னெல்லாம் என்ன திட்டுவாங்க, கோஷி பாஸ் எப்போ வந்தாலும் செழுமையை பேசுகிறாருன்னு. நீ தரித்திரம் பேச. நாங்கள் செழுமை பேசுகிறோம் கிடையாது, ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்கள் செழுமை உபதேசத்தை ஸ்தாபிக்கிறவர்கள் அல்ல. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீ வறுமை உபதேசத்தில் உயிர்ந்துடாத. நல்லா கையை நீட்டி சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீ செழுமை உபதேசத்தை பின்பற்றணும் நான் சொல்லலை, ஆனால் வறுமை உபதேசத்தில் உயிர்ந்துடாத. ஏன்னா என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். எல்லாரையும் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது, ஆனால் உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறார். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறத விட உன்னை அதிகமாக அவர் என்ன செய்வார்? Don't fall for prosperity doctrine, but don't fall into poverty doctrine either. Amen. ஒன்று தெரியுமா, அங்கே வாழ்க்கையில் ஏழையா இருந்தும் சுயநலமாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருந்தும் சுயநலமாக இருக்கலாம். அம்மாவா இல்லையாங்க? நீ கர்த்தருடைய காரியத்தை கட்டினா உன் காரியத்தை கர்த்தர் கட்டுவார். ஏன்னா பைபிள் சொல்ற கர்த்தர் வீட்டை, நல்லா அழுத்தி சொல்றேன், கோச்சாலும் கேட்டுக்கோ, நீ கர்த்தர் காரியத்தை கட்டினா உன் காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா கட்டுவார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தான் என் தெய்வம். கல்யாணத்தில் ஆசீர்வதிச்சாரு. இப்போ உங்களை ஒரு கீழ்ப்படிதல் பற்றி தான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் காலையில் இட்லி, சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, இவ்வளோ இட்லிக்கு ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு 4 சட்னி. ஓகே, கொண்டாடு. இப்படி உட்காடுறீங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் எதிர் சேரில் இயேசு உட்கார்ந்தார்னா
அதில் இருக்கிற ஒரு இட்லி அவருக்கு சட்னியோடு கொடுக்க மாட்டேனே. பாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவும் சொல்ல வரல. அவர் என்ன தெரியுமா, அந்த டேபிளில் உட்காந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, ஏன் உன் இட்லி எல்லாம் எனக்கு தேவையே? நான் நினச்சா நானே மாவு பண்ணி இட்லி பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஆனால் நான் இங்கே இருக்கேன்ன்றதை நீ உணர்ந்து, உன் டேபிளில் நான் இருக்கிறேன் என்பதை ரெக்கக்னைஸ் பண்ணி, நீ இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிற குறைவை காணுகிற விஷயத்தில் என்னையும் நீ சேர்த்துட்டின்னு வச்சுக்கோ. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் இட்லி அல்ல, இட்லி கம்பெனியே உனக்கு கொடுத்துருவேன். புரியல உங்களுக்கு? நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிடு, நான் கஷ்டப்படுறேன்ப்பா, கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் என் மேஜையில் என் கூட உட்காந்துருக்கிற நீ இயேசுவே சந்தோஷமா அந்த ஒரு இட்லி தான் இருக்கு, நம்ம 2 பேரும் பிட்டு நீ பாதி நான் பாதி சாப்பிட்றோம் அப்படின்னு அவரை அதில் கொண்டு வர அந்த விசுவாச ஞானத்தை நீ கற்றுக்கிட்டினா, அவரால் உனக்கு எல்லாவற்றையும் பெரிதாக்கி மல்டிப்ளை பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும் என்று நம்புற. ஆமென். கொஞ்சத்தில் கூட கர்த்தர் மேல் உண்மையாயிருங்க. ஸோ முடிச்சிடறேன். இயேசு சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இன்னும் என் நேரம் வரவில்லை. அந்த வார்த்தைக்கு ஒரு கமெண்டேட்டர் இப்படி எழுதியிருக்காரு, they have not recognized me for who I am nor invited me to be part of the situation. ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இன்னும் என் வேலை வரலன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கமெண்டேட்டர் எழுதுறாரு, இந்த ஜனங்க ஆமென் இன்னும் நான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு வளரவே இல்லை. 2 அவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் என்னை அவர்கள் அழைக்கவும் ஆயத்தமா இல்லாததுனால நான் அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம். ஒரு புரியல பாருங்க, புரியாத மாதிரி அந்த மூஞ்சி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தொடச்சா தான் கேட்பீங்க. ஏசு சொல்றாரு, ஆமென், இன்னும் என்னால் திராட்சை ரசத்தை கொடுக்க முடியும் என்று இவங்க என்னை என்ன செய்யல, ரெக்கக்னைஸ் பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சும்மா கல்யாணத்தில் வந்து காலை கழுவிட்டு தின்ட்டு போகலான்னு வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் என்ன இதில் இந்த சூழ்நிலையில் என்ன கொண்டு வந்தா என்ன நடக்கும் என்று புரிந்த அளவிற்கு அவர்கள் வளரவில்லை. அதனால் சொல்றாரு, எனக்கு இன்னும் என் நேரம் அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் எழுதியிருக்காரு. எந்த நிலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணு, அவரை உள்ள கொண்டு வா. எத்தனை நம்புறீங்க இன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உன்னுடைய எல்லா விஷயங்களிலும் உனக்கு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். So every time invite him into your family, into your situation, and whatever he says, அவர் எதை சொன்னாலும் நீ அதை என்ன செய். ஆண்டவர் கீழ்ப்படுவீங்களா? அவர் சொன்னா செய்வீங்களா? வாழ்க்கை கொடு, உள்ளத்தை கொடு. அவரை வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பக்கத்துணையாக வச்சுக்கோ. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன் மேஜில் அமர்ந்திருக்கிறவர் நினைச்சா உன் 5 அப்போ 2 மீனை 5000 மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நம் இதய வேண்டுதல்களும் அற்புதம் நிறைவேறுவதற்கு திறவுகோல் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலுக்கு என்ன இருக்கு? அளவுகள் இருக்கு. கீழ்ப்படிதல் உற்சாகமாக இருக்கும். Obedience is measurable. Obedience must have joy in it. ஆமென். கீழ்ப்படிதல் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். கீழ்ப்படிதல் தான் அற்புதத்திற்கு திறவுகோல். அவர் சொல்வதை செஞ்சு பாரு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand? Thank you. Hallelujah. போகும்போது நான் சொன்னதெல்லாம் சிந்திச்சுட்டே போங்க, நிறைய புரியும். நிறைய விஷயங்களை அடக்கி தான் 3 பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ obedience is measurable. Obedience must be exciting. And more than anything, obedience is the key to all the miracles that happens in my life. Thank you, Jesus. Hallelujah, Lord. உம்மால் கூடும்
ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அடி நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அடிபணிந்து வாழுகிறோம், முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். உலகத்தை போல நாங்கள் அல்ல, எங்கள் கரம் உயர்த்தி சரண்டர் பண்ணுறோம். உங்கள் சித்தம் செய்ய எங்களை தத்தம் செய்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. எங்கள் குறைவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கப்பா. இன்றைக்கும் கஷ்டப்படுறோம். சிலதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களோடு இருக்கிறவர் யார் என்று நாங்கள் உணர்கிறோம். தண்ணீரை ரசமாய் மாற்றுவார், உன் மரணத்தை ஜீவனாய் மாற்றுவார், உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார், உன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். இல்லை என்ற இடத்தில் இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கும் வல்லமை பெற்றவர் அவர். அவர் இன்னைக்கு கையை வச்சார்னா உன்னுடைய களஞ்சம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் வழிந்தோடும், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும், உன் சத்துருக்கள் ஓரமாய் நிற்பார்கள். உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீ ஒரு நாளும் தோல்வியை காண மாட்டேன். உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள். உன் பிள்ளைங்க இறங்கி வாழ மாட்டாங்க. உன் பிள்ளைங்க உயர்ந்துதான் நிற்பாங்க. உன் சந்ததி உயரத்தில் நிற்கும். ஒரு நாள் நீ ஆனந்த கண்ணீர் வடிப்ப. தூரம் போன கெட்ட குமாரன் கூட கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அவனை நெஞ்சோடு அணைச்சு வாழ வைப்பார். Come on, come to Jesus today with a complete obedience. முழுமையா என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான். என் ஆவி ஆத்துமா சரீரம், என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். நன்றி டாடி. உங்கள் பிள்ளைங்கப்பா இவங்கெல்லாம் எல்லா சூழ்நிலையும் ரெக்கக்னைஸ் பண்ணி நீர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்தவர்களா மன திருப்தியோடு மன சந்தோஷத்தோடு கீழ்ப்படிஞ்சு வாழ இன்னைக்கே அற்புதம் தொடங்கட்டும். போகும் வழி நடுகே அற்புதம் நடக்கட்டும். வீட்டுக்கு போய் கதவை திறக்கும் போதே இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த மாதங்களெல்லாம் இந்த வருஷம் முடிவு வரைக்கும் இப்போதான் ஒரு டிசம்பர் 31 தாண்டினோம். இன்னொரு டிசம்பர் 31 முன்னாடி நிற்குதுப்பா. ஜெயிக்கும் கிருபையோடு நடத்திருங்க. வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏகமாய் சொல்லுமா, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. என் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான். என் ஆவி ஆத்துமா சரீரம், என் ஆவி ஆத்துமா சரீரம்